போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 2ஆம் தேதியினுடைய நடப்பு நிகழ்வுகள். சரி, வாங்க போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டின் முதன்மை தலைமை வன பாதுகாப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார்? பாருங்க, ஆன்சர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி. இதற்கு முன்பு இந்த பதவியில் இருந்தவர் பாருங்க சுதன்ஷு குப்தா. ஸோ அவருக்கு மாற்றாக, அவருக்கு பதிலாக ஸ்ரீனிவாஸ் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரி, அடுத்து இரண்டாவது கேள்விக்கு வாங்க. அண்மையில் இந்தியா எந்த நாட்டோடு இராணுவ பயிற்சி, எந்த நாட்டிற்கு இராணுவ பயிற்சி அளிப்பதற்கான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது, கையெழுத்திட்டுள்ளது? ஜமைக்கா. ஸோ ரொம்ப முக்கியமான நிகழ்வியா, ஏன்னா ஜமைக்காவுடைய பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ். பாருங்க, ஜமைக்காவுடைய பிரதமராக முதலில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர். பாருங்க, இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள முதல் ஜமைக்காவின் பிரதமர். சரிங்களா? கரிபிய தீவு நாடான ஜமைக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஜமைக்காவின் முதல் பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ். மறந்துடக்கூடாது. ஸோ பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்தியாவினுடைய UPI மணி டிரான்ஸ்ஃபர், பண பரிவர்த்தனையை ஜமைக்காவிலும் நடைமுறைப்படுத்துவது உட்பட 4 ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஜமைக்காவும் கையெழுத்திட்டு இருக்கிறது. சரி, அடுத்து மூன்றாவது கேள்விக்கு வாங்க. தமிழ்நாட்டில் பேறுகால உயிரிழப்பு விகிதம் எவ்வளவு? த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், பேறுகால உயிரிழப்பு விகிதம் 45.5. பாருங்க, தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது. கீழே பாருங்க, இந்தியாவில் பேறுகால இறப்பு விகிதம் 97, அதிகமாக இருக்கக்கூடியது அசாமில் 170, மிக குறைவுனா கேரளாவில் 19. அப்போ பாருங்க, இது எந்த கணக்கெடுப்பு அடிப்புன்னு பாருங்க கவனமா. 1,00,000 பிரசவங்களுக்கு எத்தனை பேர் இறக்கிறார்கள் கவனமா பார்க்கணும். பொதுவாக நம்ம 1000ன்னு எடுப்போம், ஆனால் MMRல மட்டும் 1,00,000 1 lakh எடுக்கணும். அப்போ 1,00,000க்கு எத்தனை பேர் இறக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு 97, தமிழ்நாட்டிற்கு 45.5. அப்போ அதிகம்னு கேட்டால் அசாம் 170, குறைவுன்னு கேட்டால் கேரளா 19. சரி, அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்தியாவின் தற்போதைய இராணுவ தலைமை தளபதி யார்? இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி. சரிங்களா? அப்போ கூடுதலாக பாருங்க, மற்ற ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் லிஸ்ட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி, ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அமர்பிரீத் சிங், கப்பல் படை நேவல் ஃபோர்ஸ் தினேஷ் கே திரிபாதி, இந்தியாவுடைய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகான். சரிங்களா? இப்போ குறிப்பாக இந்த SI தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க இந்த பட்டியலை கவனமாக மனப்பாடம் பண்ணிருங்க. சரி, அடுத்து ஐந்தாவது கேள்வி வாங்க. இந்திய தேசிய விமானப்படை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய தேசிய விமானப்படை ஏர்ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1932. உருவாக்கப்பட்ட தேதி பாருங்க, அக்டோபர் 8, 1932. ஸோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ராயல் விமானப்படையாக உருவாக்கப்பட்டு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்று மாற்றப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஹெட் குவார்டர்ஸ் புதுடெல்லியில் இருக்கும். இந்திய விமானப்படையின் முதல் தலைவர் சுப்ராட்டோ முகர்ஜி, தற்போதைய விமானப்படையின் தலைவராக இருப்பவர் அமர்பிரீத் சிங். சரி, இந்திய இராணுவ, அடுத்த கேள்வி பாருங்களேன். இந்திய இராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் யார்? ஆர்த்தி சரீன். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸினுடைய முதல் பெண் இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் ஆர்த்தி சரீன். பாருங்க, 46வது இயக்குனர், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸினுடைய 46வது இயக்குனர், முதல் பெண் இயக்குனர். பல்வேறு பதக்கங்களையும் பாராட்டுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க.
தூய்மை இந்தியா இயக்கம், த ஸ்வச் பாரத் அபியான், தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க அக்டோபர் 2, 2014. அப்ப இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 2014. அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட்ல, நடைமுறைப்படுத்தியது துவங்கியது அக்டோபர் 2, 2014. காந்தியினுடைய 145வது பிறந்த தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். காந்தியினுடைய 145வது பிறந்த தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டது தூய்மை இந்தியா திட்டம். இதனுடைய முதல் நோக்கமாக இருந்தது பாருங்க, காந்தியினுடைய 150வது பிறந்த தினமான அக்டோபர் 2, 2019 இந்தியாவில் ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ, திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும், தூய்மையில் முதன்மையான நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். சரிங்களா? அப்ப பாருங்க, ஆரம்பிக்கப்பட்டது காந்தியினுடைய 145வது பிறந்த தினமான அக்டோபர் 2, 2014. முதன்மை நோக்கம் காந்தியினுடைய 150வது பிறந்த தினமான அக்டோபர் 2, 2019 இந்தியாவை தூய்மையான நாடாக, திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக மாற்றுதல். சரிங்களா? ஸோ கவனமாக இந்த தேதியை நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, 8வது கேள்வி. காந்தியினுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா எப்பொழுது அறிவித்தது? 2007. இங்க கவனமா பாருங்க, இந்த அக்டோபர் 2 என்பது மற்றொரு தலைவருடைய பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் பாருங்க அக்டோபர் 2, 1904 பிறந்திருக்கிறார். அப்ப அக்டோபர் 2 பிறந்த 2 முக்கிய தலைவர்கள் மகாத்மா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை காமராஜருடைய நினைவு நாள். சரி, ஸோ அடுத்த கேள்விக்கு வாங்க. 9வது கேள்வி. உற்பத்தி துறையில், மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அதிக நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய மாநிலங்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் பாருங்க தமிழ்நாடு. மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறையில் அதிகமான நபர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழகம் வழங்கி இருக்கிறது இந்தியாவிலேயே. பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை ஆண்டுதோறும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறது. பாருங்க, 2022-23 1.9 கோடி பேர் உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ பாருங்க, மொத்தம் 7.6% வளர்ச்சி. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது பாருங்க 7.6. உற்பத்தி துறையில் எத்தனை சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்குதுன்னு கேட்டான், சதவீதத்தில் கேட்டாங்கனாக்க 7.6. இதில் பாருங்க, அதிகமான நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி 15% தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா 2வது இடம், அதுக்கடுத்து குஜராத் 3வது இடம், அதற்கடுத்து உத்தரப்பிரதேசம் 4வது இடம், கர்நாடகா 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த 5 மாநிலங்கள் மட்டும் பாருங்க இந்தியாவில் 55% வேலை வாய்ப்பை வழங்குகிறது. ரொம்ப முக்கியமானது பாருங்களேன், உற்பத்தி துறையில் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதிக அளவிலான தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலம். அதிக அளவிலான தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலங்கள் பட்டியலையும் பாருங்க தமிழ்நாடு முதல் இடத்திலும், தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக குஜராத் 2வது இடம், மகாராஷ்டிரா 3வது, உத்தரப்பிரதேசம் 4, ஆந்திர பிரதேசம் 5வது இடம். அப்ப பாருங்க, உற்பத்தி துறையில் அதிக நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது தமிழ்நாடு. அதே மாதிரி அதிக அளவிலான இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியதும் பாருங்க தமிழ்நாடு. 40,000 இண்டஸ்ட்ரியை கொண்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சரிங்களா? அப்ப ஆவரேஜா பாருங்க 2021-22 1.9 லட்சமாக இருந்த தொழிலாளர்களின் ஆண்டு வருவாய் தற்போது 2.05 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. ஸோ தகவல் கவனமாக பாருங்க. ஏன்னா தமிழ்நாடு இருக்கிறதுனால குரூப் 2, 2A தேர்வுகள் மெயின்ஸுக்கு வரும், அதே நேரத்தில் எஸ்ஐ தேர்வுகளுக்கும் முக்கியமானது. அடுத்து பாருங்க, அக்டோபர் 2
தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் பாருங்க 73 74வது சட்ட திருத்தத்தின்படி 73வது சட்ட திருத்தத்தின்படிங்க ஆண்டிற்கு 4 முறை கிராம சபை கூட்டம் நடைபெறும். தமிழகத்தில் மட்டும் தற்போது ஆண்டிற்கு 6 முறை நடக்கிறது. ஸோ அக்டோபர் 2 அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை கூட்டம் நடந்திருக்கும். அந்த கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மக்களுக்கு எளிதாக தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மொபைல் ஆப் கைபேசி செயலியின் பெயர் என்ன? நமது கிராம சபை. சரிங்க, தமிழ்நாட்டில் கிராம சபை நிகழ்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் ஆப்பினுடைய பெயர் நம்ம கிராம சபை. பார்ப்பதுக்கு பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதனால கவனமா பாருங்க. நம்ம கிராம சபை தான் புதிய ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த நிகழ்வுகள் அக்டோபர் 2 பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த போட்டி தேர்வுகளுக்கு முக்கியமான நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ நாளைய பதிவில் அக்டோபர் 3 முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.